உங்கள் பேர் என்ன சாமி? உங்களுக்கு எத்தனை பேர் மொத்தம்? என் பேர் வீரத்தேவன், இவர் கிள்ளி வளவேன், சேங்கை மாறேன், குருதி கண்ணே, சரி, நந்தி முண்டை, நந்தி வளவேன், பெட்டில் வளவேன். உன் பேர் என்ன? என் பேர் வீரத்தேவன். இன்னைக்கு தாண்டா என் வாழ்க்கையில் பேரை நல்லா சொல்லியிருக்காடா முருகாடே. கேட்டோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் நினச்சியா? அப்போ என்ன சொல்ல போகிறேன்? என் பேர் என்ன பேருன்னா, அப்பா இருக்கார்ல, அப்பா அம்மா கல்யாணம் பண்ணும்போது அப்போ அம்மா மாசமாக இருந்துச்சா, மாசமாக இருக்கும்போது 2 வாரம் போய் எங்கள் தாத்தா வீட்டில் ரோசமாக இருந்துச்சுல, அப்போ வேஷமாக போட்டுட்டு வந்தால எங்கள் அப்பா தெரியாமல் செஞ்சு விட்டானு. சரின்னு காது ஊற்றி வச்சு கிடா வெட்டணும்னு சொன்னாங்கல்ல, அப்போ கிடா வெட்ட போகும்போது அன்னைக்குன்னு பார்த்து சனிக்கிழமை வேணாம்ட்டு வெள்ளிக்கிழமை வெட்டணும்னு வந்து புளிச்சோளத்து கோடாங்கி கிட்னி சொன்னார்ல. நான் கேட்டது உன் பேரை மட்டும் கேட்டேன், பேரத்தையும் சொல்லுவேன் கூட. நான் வந்து அப்போ சரின்னு வந்து ரெட்டைக்கடா வெட்டணும்னு போகும்போது 3 கடாடா வந்து இலைய எடுத்துவேன் அன்னதானத்தில். 3 கடை வெட்டும்போது சரின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிற நேரம் எங்கள் ஐயா வந்து கடாயை அலசிட்டு வரும்போது குனிஞ்சு பார்த்துருக்காரு. ஒரு கடை தாத்தா வந்தார், குனிஞ்சு பார்க்கும்போது பார்த்தா பாட்டி வந்துச்சுல. அதுக்கு ஏன்டா என்ன எப்படியே தடவுறேன்டா சொல்ல விட்றா. சரின்னு குனிஞ்சு பார்த்தா அன்னைக்கு எவனோ அவசரப்பட்டு கடாயை காயடிச்சு விட்டாங்க. சரிண்ணா அந்த கடையை கொண்டு போய் சந்தக்கல்லில் பற்றி விட்டு சொந்த கடாயை வாங்கிட்டு வந்து, அப்போ வந்து வண்டி கிடையாதுல, தட்டு வண்டியை போட்டுக்கிட்டு தருகட்டி மாடு ஓடும்போது ஒரு மாடு என்ன பண்ணி போச்சு, லாடம் பிடுங்கிக்கிருச்சு. லாடம் பிடுங்கன்னா நொண்டி போயிடுச்சு. போனால் அங்கே பேர சொல்ல விடுங்க. எனக்கு ஏற்கனவே ப்ரெஷர் இருக்கு, மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ப்ரெஷர் இருக்கு, சத்துல வாயில அடிச்சு இப்படி பேசாம. எனக்கு உன் பேரை மட்டும் சொல்லிக்கூட நான் போயிடறேன். உங்க 2 பேர் பேர் என்னடா? பேர் தானே? பேர் சொல்லுங்க. சொல்றோங்க. நீங்க ஒரு பெரிய மனுஷன் கேட்கும்போது நாங்க சொல்லாம உனக்கு தான் தரம் தெரியும். சின்ன பையன் கிடக்குறேன், இவனுக்கு என்ன போடா தரம் தெரியும். ஒரு சாமி எப்படியாப்பட்ட ஒரு சாமி வந்து, ஐயா சாமி கோச்சுக்கிறாதீங்க அவன் பேசுனது கேள்வி சொல்லு. பேர் தானே கேட்குறீங்க, சொல்றா சொல்லத்தானே வந்திருக்கோம். நீங்க கேட்கும்போது நாங்க சொல்லாம இருப்போமா? இல்லை நாங்க சொல்லாம இருப்போமாங்க? சொல்லுவோம் சாமி. நீங்க எவ்வளவு பெரிய சாமி, நானும் உலகத்திலே கேள்விப்பட்டிருக்கேன். சாமி ரொம்ப புண்ணியமானவர், ரொம்ப தர்மகர்த்தா, எவ்வளோ ஒரு பெருமையானவர். அவர் கேட்கும்போது சொல்லணும்டா. என்ன வச்சு பேசுறா? சொல்லுவாங்க புகழ வேணாம், பேர் மட்டும் சொல்லுங்க. பேர் தானே கேட்குறீங்க? முடியலடா. நானாவது லேசா லூசி, பரம்பரை லூசுங்க. குத்திட்டு என் பிள்ளை திருவிழா போனாலும் சத்தி அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு அந்த பழுப்பு முணுக்கு நிறையுது, சரி பண்ணிட்டோம். சரின்னு கிடா வெட்ட. சரி, எங்கள் பேர் நாங்கள் சொல்லிடுறோம். ஆமாம், உங்கள் பேர்? என் பேர் பராபரத்தில் படம் தோன்றி, பரத்தில் சமம் தோன்றி, சிவத்திலே சக்தி தோன்றி, சக்தியிலே சதாசம் தோன்றி, சதாசவத்தில் மகேசம் தோன்றி, மகேசத்தில் ருத்ரன் தோன்றி, ருத்திரத்தில் மகாவன் தோன்றி, மகாவசனாகப்பட்டவன் ஆமைக்கமலத்திலிருந்து பிரபனாகப்பட்டவன் தோற்றி வைக்கப்பட்டான். வாயு, வாயுல தேயு, தேயில பிருத்திவி, பிருத்திவில அன்னம். என்ன சொல்ற? பஸ் ஸ்டாண்ட்ல கள்ளப்பொரு வைக்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். பேரை மட்டும் சொல்லுங்க. காண கொடுமை.